அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி 2026 சனி பெயர்ச்சியை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். ஆம், சனி பெயர்ச்சி என்பது வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் நான் சொல்கிறேன். வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சி வருகின்ற மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த முறையைத்தான் திருநள்ளாறில் கோவிலில் கடைபிடிக்கக்கூடிய முறையாகும். திருநள்ளாறில் அன்று தான் சனி பெயர்ச்சி அனுசரிக்கப்படுகிறது. அதனால் தான் சனி பெயர்ச்சி வீடியோவை நான் வெளியிடுகிறேன். எனவே முறையான சனி பெயர்ச்சி 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். அதன் அடிப்படையில் உங்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவான் நிற்கிறார். இதற்கு முன் 7ஆம் இடத்தில் இருந்தார். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானும் 8ஆம் இடத்தில் இருக்கிற சனீஸ்வர பகவானும் இரண்டுமே உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து வந்துகிறது. முதலில் 7ஆம் இடத்திலிருந்து உங்களை கழுத்தை நிறுத்த சனீஸ்வர பகவான் இப்போது இன்னும் கழுத்தை நெரிக்கத்தான் செய்வார். இருந்தாலும் கூட முதலில் இருந்த 2.5 ஆண்டுகளுக்கும் அடுத்து வரக்கூடிய 2.5 ஆண்டுகளுக்கும் ஒரு சிறிய வித்தியாசம் இருக்கும். அவமானங்கள், அசிங்கங்கள் நீங்கள் ஏற்கனவே சந்தித்திருப்பீர்கள். கஷ்டங்களும் கடனும் உங்களுக்கு அதிகரிக்கும். துன்பங்களும் துயரங்களும் ஏற்கனவே அனுபவித்திருப்பீர்கள். அதிலிருந்து ஒரு சின்ன மாறுதல் கிடைக்கும். 50-50 என்று சொல்லலாம். ஒரு 50% நீங்கள் நன்றாக இருந்திருந்தால் இப்போது 50% உங்களுக்கு ஒரு 25% நன்றாக இருக்கும் வாய்ப்பை கொடுக்கும். அதாவது 100 மடங்கு கஷ்டம் என்றால் இப்போது 50 மடங்காக குறையும். ஆனால் நிவர்த்தி அடையாது. தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். தடைகள் உங்களுக்கு மெதுவாக விலகும். கஷ்டங்கள் மெதுவாக விலகும். முழுசும் விலகிவிடாது. குடும்பத்தில் பாரங்கள் தற்போது விலகும். திருமணங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. அப்படியே கூடினாலும் பல தடைகளும் பல தாமதங்களும் வரும். கவனமாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் சுப காரியங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும். இந்த 8ஆம் இடத்தில் சனி பகவான் நிற்கும்போது உடல் நலத்தில் மிகுந்த கவனம் தேவை. ஏதாவது நோய் விட்டு போகிறது, மருத்துவம் தவறாக இருப்பது, உடல்நிலையை கவனிக்காமல் விடுவதால் பலவிதமான மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆபத்துகள், விபத்துகள், கண்டங்கள் ஏற்படுவதற்கு கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரங்கள் வழக்கு, வம்பு, கோர்ட்டு கேஸ் என அலைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மிகுந்த கவனம் தேவை. குடும்பத்தில் கூச்சல் குழப்பம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சங்கடங்களும் மன கஷ்டங்களும் ஏற்கனவே நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள். வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு சில துன்பங்களை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள் இந்த 2.5 ஆண்டுகள். அதையே இப்போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதை அனுபவிக்கும் நிலைமை ஏற்படும். எனவே நீங்கள் மிகுந்த கவனமாக கடந்து செல்ல வேண்டும். வாழ்க்கையில் இந்த 2.5 ஆண்டுகள் கடந்து விட்டால் நீங்கள் உண்மையாக நன்றாக இருக்கலாம். இது ஜாதகத்தில் சொல்லப்படக்கூடிய பொதுவான பலன் தான். உங்களுக்கென்று தனியாக ஒரு ஜாதகம் இருக்கும். அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் என்னத்தான் நீங்கள் உஷாராக இருந்தாலும் கூட சனீஸ்வரன் பிடியில் நீங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பொதுவாக புதிய முயற்சிகள் வேண்டாம். புதிய முதலீடுகள் வேண்டாம். அதே நேரங்களில் எந்த ஒப்பந்தங்களும் கையெழுத்து போட வேண்டாம். பணத்தை கொண்டு போய் எங்கேயும் முதலீடு செய்ய வேண்டாம். கவனமாக இருங்கள். இருப்பதை வைத்து நிம்மதியாக இருங்கள். புதிய முயற்சியோ புதிய எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம். ஆபத்து, விபத்து என உஷாராக இருங்கள். வார்த்தைகளை பார்த்து பேசுங்கள். சொல்வாக்கு மிக மிக கவனம். வார்த்தையை மாற்றி பேசாதீர்கள். ஏதாவது ஒரு ரூபங்களில் உங்களை அவமானப்படுத்துவதற்காக சனி பகவான் காத்து கொண்டிருக்கார். சரி, இதற்கு என்ன செய்தால் சரியாக இருக்கும், எப்படி செய்தால் சரியாக இருக்கும் என்றால், நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பரிகாரம், தொடர்ந்து தினசரி காகத்திற்கு உணவு கொடுங்கள். காகத்திற்கு பழைய சாதம், அதில் சிறிதளவு எள்ளெண்ணெய், சிறிதளவு உலர்ந்த திராட்சை, இது 3ம் கலந்து காகத்திற்கு தினசரி வைத்து வாருங்கள். அதே போல் சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு மேல் பெருமாள் சன்னதிக்கு சென்று சுவாமியை வணங்குங்கள். அதே போல் அப்படியே ஆஞ்சநேயர் சன்னதிக்கும் வழிபாடு செல்லுங்கள். இதுதான் இதற்கான பரிகாரமாகும். இதை தொடர்ந்து செய்தாலே உங்களுக்கு பிரச்சனைகள் குறையும். உடல் ஊனமுற்றோரை எங்கேயாவது பார்த்தால் அவர்களுக்கு உணவு வாங்கி கொடுங்கள். அதே போல் ஏதாவது உங்களால் முடிந்தால் பண உதவி செய்யுங்கள். இது செய்தாலே இந்த பிரச்சனைகள் அனைத்தும் மாறும். கஷ்டங்கள் நீரும், தடைகள் உடையும். குறிப்பாக கருநீளமாக, அதாவது மிகுந்த கருப்பாக இருந்து கைகால் ஊனமாக இருந்தால் அவர்களுக்கிடம் உணவோ உடையை கொடுத்து அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குங்கள். இந்த பிரச்சனையை தப்பித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.